உங்க பேரு? சக்தி சார். ஆஹா. சார் நீங்க என்ன மறந்துட்டீங்களா? உங்களை இதுவரைக்கும் எனக்கு பார்த்த ஞாபகமே இல்லையே. என்ன தெரியுமா உங்களுக்கு? சார் உங்களை எப்படி சார் தெரியாம இருக்கும்? நீங்க யாரு, எப்படிப்பட்டவரு, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் சார். புரியலையே. இல்ல சார், உங்க கேரக்டர் பத்தி சொன்னேன் சார். நீங்க ஒரு டாக்டரா ட்ரீட்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்கல்ல, அத சொன்னேன் சார். புரியுது புரியுது. என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. தெரியாம எப்படி சார் இவ்ளோ தூரம் தேடி வர முடியும் உங்களை? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதா சொன்னீங்கல்ல, எங்க மீட் பண்ணோம்? ஏன்னா என்ன பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. சார் நீங்க பண்ண காரியம் அப்படி சார், கடைசி வரைக்கும் உங்களை என்னால மறக்கவே முடியாது சார். நீங்க தான் சார் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆக்சுவலா நாம ஒரு மெடிக்கல் கேம்ப்ல தான் சந்திச்சோம். நீங்க இவ்ளோ நல்ல மனுஷன்னு தெரிஞ்சதுனால தான் உங்களை பார்த்து எனக்கு தேவையானதை கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்? என்ன உங்களுக்கு தேவை? அது ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலா நான் இப்போ ஜாப் இல்லாம இருக்கேன், கொஞ்சம் கஷ்டத்துலயும் இருக்கேன். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணதா சொன்னீங்க? ஐ மீன் நர்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேலை பார்த்தீங்கன்னு கேட்டேன். சார் அது திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்தேன். அப்புறம் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆபரேஷன் பண்றதுக்காக சென்னைக்கு வந்தோம். வந்த இடத்துல எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதான் உங்களை பார்க்க நான் வந்தேன் சார். சார் நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஞாபகம் வர மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி அழகான பொண்ண நான் எப்படி மறந்தனே தெரியல. சோ இப்போ உங்களுக்கு ஜாப் இல்ல, கஷ்டப்படுறீங்க, அம்மாவுக்கு ஆபரேஷன், உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும், அப்படிதானே? வேலை கிடைச்சாதான் அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும், அம்மாவை காப்பாற்ற முடியும், உங்களையும் உங்களால பாத்துக்க முடியும், இல்லையா சக்தி? ஆமா சார். நான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா அப்பாயிண்ட் பண்றேன். அப்படி பண்ணா உங்களால எனக்கு என்ன யூஸ்? சார் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பண்ணிக்கலாம் சார். அப்போ ஓகே, இது போதும். அந்த விஷயத்துக்கு அப்புறமா வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இங்க மோஸ்டா எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஆபரேஷன் ஜோன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சார் பண்ணிருக்கேன் சார். சரி, ஹார்ட் ஆபரேஷன் பண்ண என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். என்ன இவன் இதெல்லாம் கேக்குறான்? சொல்லுமா, எக்யூப்மெண்ட்ஸ் நேம கேட்டா இவ்வளவு நேரமா யோசிக்கிற? இந்த எமர்ஜென்சி டைம்லலாம் நீங்க இப்படிதான் யோசிப்பீங்களா? ஆபரேஷனுங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி யோசிச்சா பேஷண்டோட உயிரை எப்படி காப்பாத்துவீங்க? சக்தி, எக்யூப்மெண்ட்ஸோட நேம் தெரியுமா தெரியாதா?
தெரியும் சார் தெரியும் சார்